துர்கா. துர்கா. அக்கா, எந்த உலகத்துல இருக்க? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? நான் உன்னை காணோம் தேடிட்டு இருந்தேன். கோயிலுக்கு போயிருந்தேன்க்கா. எந்த கோயிலுக்கு போன? பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்குக்கா. என்ன மனசு சரியில்லையா? அசோக்க பிரிய போறங்கிற கவலையில இருக்கியா? அப்படிலாம் இல்லக்கா. நான் எப்பவும் போவல, அதே மாதிரி தான் போயிட்டு வந்தேன். எல்லாம் வெறும் வாய் வார்த்தை தான். உன் மனசு எவ்வளவு தவிக்குதுன்னு எனக்கு தெரியும். நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட துர்கா. ஃபங்க்ஷன்ல உன்னால சில தவறுகள் நடந்துச்சு. அதுக்காக அசோக் கோவப்பட்டான். அதுக்கு உடனே டைவர்ஸ்னு சொல்லிடுவியா? டைவர்ஸ் வாங்கியே தீரணும்னு இவ்வளவு பிடிவாதமா இருக்க. ரொம்ப தப்பு துர்கா. இல்லக்கா, நல்லா யோசிச்சுதான் நான் முடிவெடுத்திருக்கேன். நான் சின்னையாவுக்கு எந்த விதத்திலையும் பொருத்தமானவளே கிடையாது. நான் எங்கே இருந்து அவருக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. நான் அவரை விட்டு போயிட்டேனா சின்னையா சந்தோஷமா இருப்பாரு. அப்போ அவரு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நீ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்க. அவன் நல்லா இருப்பான், நீயும் நல்லா இருக்கணும்ல துர்கா. கொஞ்சம் பொறுமையா இரு துர்கா. போக போக அசோக்கோட மனசு மாறும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஆரம்பத்துல மன பொருத்தம் அமையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்ச மாதிரி நடந்துக்க முடியாது. ஆனா காலப்போக்குல எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் பிரியமும் வரும். நீ அவசரப்படாத துர்கா. என்ன சங்கடம் வந்தாலும் சண்டை சச்சரவு வந்தாலும் அதெல்லாம் அனுசரிச்சு அவன் கூட குடும்ப நடத்த பாரு துர்கா. இப்படி எடுத்தோம் கௌத்தோங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தினா அது உன் வாழ்க்கைய பாதிக்கும். நான் விவாகரத்து கேட்டேன். சின்னையா கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு இந்த கல்யாண வாழ்க்கையில விருப்பமே இல்லக்கா. நான் விவாகரத்து கேட்டதுக்கு சின்னையாவுக்கு பெரிய வருத்தம்லாம் கிடையாது. எனக்கு நல்லதுதான் பண்றேன்னு அவரும் நினைக்கிறாரு. அவருக்கு பொருத்தமே இல்லாம வாழ்றதை விட அவரை விட்டு போறதுதான் 2 பேருக்குமே நல்லது. எங்க 2 பேர் மனசுக்கும் நிம்மதியா இருக்கும். அதனாலதான்க்கா நான் எடுத்த முடிவுல உறுதியா இருக்கேன். சரி, அவனுக்காக டைவர்ஸ் பண்ணிட்டு நீ எங்க போற துர்கா? அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை? இப்பவே என்னோட வாழ்க்கையில ஒண்ணும் இல்லக்கா. பின்னாடி என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்க்க என்ன இருக்குக்கா? என்ன இருந்தாலும் நான் சரியாதான் முடிவெடுத்திருக்கேன்னு தெளிவா இருக்கேன். டீ ஆறுதுக்கா. அர்ஜுன் மாமாவுக்கா? இல்ல இல்ல, அசோக்குக்கு நல்ல ஃபீவர், காய்ச்சல் தலைவலின்னு என்கிட்ட சொன்னான். நானே செக் பண்ணி டேப்லெட்லாம் நான் கொடுத்துருக்கேன். டீ வேற கேட்டான். அதான் இஞ்சி ஏலக்காய்லாம் போட்டு டீ எடுத்துட்டு போறேன். என்ன துர்கா, அசோக்குக்கு ஃபீவர்னு சொன்னதும் உனக்கு துடிக்குது இல்ல? சரி, இந்த டீயை நீயே போய் கொடு. இல்லக்கா, நீங்களே கொண்டு போய் கொடுங்க. நான் அவர் வாழ்க்கையை விட்டு போறதுன்னு முடிவாயிடுச்சு. இப்ப நான் கொண்டு போய் கொடுத்தா ரொம்ப தப்பா இருக்குங்கா. நீங்களே கொண்டு போய் கொடுங்கக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்தா நீயே போய் கொடு. அசோக்க போய் பாரு துர்கா. சத்யா, கொஞ்சம் வரியா? அர்ஜுன் கூப்பிடுறாரு. இந்தா நீயே கொண்டு போய் கொடு. புடி. போ துர்கா, போய் கொடு. கடவுளே, துர்கா அசோக கவனிச்சுக்கணும். அதை பார்த்து அவன் மனசுல ஒரு மாற்றம் வரணும். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கட்டும்.